வணக்கம், காஞ்சிகிருஷ்ணன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஏரியா கோயிலில் விசேஷம். அதான் மேடமுக்கு போயிட்டாங்க. நான் இறங்கிட்டேன். இந்த அரிசி உப்புமா மாதிரி பண்ணிட்டேன். இந்த மிளகு சீரகம் புட் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி நல்லா. இதில் வந்து மிளகு சீரகம் தான் காரம், வேறு ஒன்றுமே கிடையாது. போட்டு இதில் மத்தியானம் வச்சு அந்த உருண்டை குழம்புன்னு இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஓகேங்களா? அப்புறம் சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார், சுத்த பத்தமாக இருக்கணும் அப்படின்னு. போகும்போது அங்கே சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிற தும்மிடுறார். தும்மின உடனே அந்த எச்சில் ஒரு மேலே பட்டுட்டு, அடட இதை வேறு என்னடாகுது, இவ்வளோ அதிகமாகிட்டு, இதை காசிக்கு போய் தான் வரணும் அப்படின்னு அவர் மைண்டில் பட்டுச்சு. ஏன்னா அது இன்னும் பாவமாக நினச்சிட்டு போகிறாரு. அந்த டைமில் காசிக்கு போகிறதுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகும்போது பசி எடுக்குது. பசி எடுத்து ஒரு வீட்டு திண்ணையில் போய் உக்காந்துறாரு. உட்காந்த பிறகு அந்த வீட்டில் கேட்குறாங்க, என்னப்பா என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது? இல்லை காசிக்கு போயிட்டுருக்கேன், அதான் பசி எடுக்குது. சரி, நம்ம வீட்டில் சாப்பிட்றீங்களா? சரி, சுத்தமாக இருக்கணும், சாப்பிட்றேன், சுத்தமாக இருக்கணும்னா வா நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு இலையை எடுத்து போடுறாங்க. வாழை இலையை போட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. போட்டு சாப்பாடு நல்லான்னு சொல்லிட்டு இலையை எடுக்க அவர் போகிறாரு. அந்த வீட்டு அம்மா சொல்கிறாங்க, இல்லை இலையை நான் எடுத்துக்கிட்டு ரொம்ப பக்குவமாக எடுத்துக்கும்போது இலையை கழுவி வைக்கிறாங்க. இவன் வந்து ஏன் வாழையிலையை போய் கழுவுறீங்கன்னு, இல்லை அது எங்கள் வீட்டுக்காரர் போகும்போது டிஃபன் சாப்பிட்டு போனார். ஏன்னா வாழையில இங்கே ரொம்ப கஷ்டம், கடைக்கு போயிட்டு வரணும். மதியானம் நீங்கள் எதாச்சும் வருவேன், உங்களுக்கு அதை போட்டேன், இதை கழுவி வச்சுட்டா மத்தியானம் அவர் வந்து சாப்பிட்றது சரியாக இருக்குன்ற. ஐயோ, ஆச்சாரம் வந்து பார்த்தா இங்கே இந்த மாதிரி இலையில் போய் சாப்பிட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் போகிறாரு. காசிக்கு போய் கழுவிடலாங்க. போகும்போது மறுபடியும் ஒரு இடத்துல பசி எடுக்குது. அங்கே சாப்பாடு கூப்பிட்றாங்க. இவர் சொல்கிறம்மா, நான் வாழையெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா உங்கள் வீட்டில் பாத்திரம் மாதிரி இருந்தால் கொடுங்க, சுத்தமான பாத்திரம். ரைட். தேடி கீடி அந்தம்மா ஒரு பாத்திரம் மாதிரி எடுக்கிறாங்க, வெங்கலத்தில் எடுத்து அதில் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கழுவி வைக்கும்போது அந்த வீட்டு பாட்டியம்மா வராங்க. அடிப்பாய், அதை ஏன்டி கொடுத்தேன்? என்னன்னு? இதுதான் எங்கள் வீட்டுக்கு, அதில் தான் வாய் கொப்பளிப்பார், கையெல்லாம் கழுவார்னு. ஐயோ, நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன், இதனால் அது மறுபடியும் இதுவாகி போச்சுன்ட்டு மறுபடியும் போகிறார் காசிக்கு. இதில் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு போகும்போது அங்கே என்னன்னா இதே மாதிரி பசி இருக்குது. அங்கே போகிறாரு. அங்கே வந்து ஒரு வீட்டில் சாப்பாடு அவங்களே கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க, நீ கையில் கொடுத்துருமா, இலலாம் வேணாங்க. சரிங்க, கையில் தராங்க. சரின்னு சாப்பிட்டு அங்கே இந்த வெத்தலை பாக்கு இருக்குது, அந்த களி பக்கத்து வாயில் போட்டு நறுக்குன்னு கடிக்கிறாரு. கடிக்கும்போது அந்த வீட்டு பாட்டி வருது. என்ன பார்க்க உடச்சிட்டியாரு? ஆமாம், நல்லா இருந்தது, சாப்பிட்டுட்டேன். இதை தான் நான் ஒரு வாரமாக வாயில் போட்டு கொதப்பின்னு உரைக்க முடியாமல். ஐயோ, எதனால் ஆச்சாரம் இப்படி ஆகிப்போச்சுன்னு. அதாவது காசிக்கு போனால் கூட ஆச்சாரம்